கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் காலை நேர தியானமாக யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ராஜாக்களோடும் உயர் பதவி வகிக்கிறார்களே, அவர்களோடும் நாம் நம்முடைய தேவைகளை விண்ணப்பிக்கலாம். அதற்கு அவர்கள் அனுமதி மாத்திரமே கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமா? இதுவரையிலே இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒன்றும் கேட்காமல் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை சொல்கிறார். இதுவரையிலும் நீங்கள் என்னிடத்திலே எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கவில்லை. என் நாமத்தினாலே நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கவில்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை அவரிடத்திலே சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் பல நேரங்களிலே குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. நாம் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே பெரிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் நாம் சாதாரணமாக உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே அவரிடத்திலே கேட்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தயாள குணமுள்ளவர். தம்மிடத்திலே இன்னும் அதிகமாய் நாம் கேட்க வேண்டும் என்று நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரிடத்திலே கேட்கிற எந்த காரியங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளுக்காக கர்த்தருக்கு துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுப்போம். ஆமேன். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள்.